இதுக்குள்ளதான் பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை, நிவாரணத் தொகை, பெண்களுக்கு இலவச பஸ்ஸா இருக்கட்டும், கிரைண்டரு, மிக்சியா இருக்கட்டும், 1000 ரூபாய் 2000 ரூபாவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்துட்டு அவங்களுடைய சமூக மேம்பாட்டினை நாங்க வந்து இதுல உறுதி செய்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு திராவிட ஆட்சியாளர்கள் வச்சிருக்க பேரு வந்து சமூக நீதி நலத்திட்டங்கள். இதுதான் அதற்குடைய பேர். 1947 விடுதலை அடைந்தோம். அதற்கு அப்புறம் 80 ஆண்டு காங்கிரஸ் திராவிட ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறோம். 60 ஆண்டு திராவிட ஆட்சியின் கீழ் அதிமுக திமுக ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு காலகட்டத்துக்கு இன்னமும் 1000 2000 அரிசி பருப்பு சேலை கிரைண்டர் மிக்சி தான் வழங்கிக்கிட்டு இருக்கு ஒரு லிபரல் டெமோக்ரஸி, அதாவது ஒரு தாராளமய மக்களாட்சி. அப்படின்னா அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கும்னா சம உரிமை குடியரசு என்று சொல்லப்படுகிற ஒரு சோசியலிச குடியரசினை நோக்கி, அந்த பார்வையை நோக்கி மக்களுடைய கவனம் திசை திரும்பி விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கட்டமைப்புக்குள்ள மக்களை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. சோசியலிச குடியரசு அப்படின்னா என்ன? ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமூகம், அதாவது வர்க்க நிலை வேறுபாடுகள் இல்லாத, பாலின பேதங்கள் இல்லாத ஒரு சமநிலை சமூகம். அந்த சமூகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை. இந்த முன்னகர்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப தீர்க்கமானதா நடக்கும். அது நடக்கக்கூடாதுங்கிற இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள மக்களை வந்து சிக்க வச்சு தொடர்ந்து அந்த படிநிலையிலேயே, அந்த விளிம்பு நிலை மக்களை விளிம்பு நிலையிலேயே, அதற்கு மேலுள்ள மக்களை மேல்நிலையிலேயே வைத்துக் கொள்வதற்கு அவங்க இதை பயன்படுத்துவாங்க.